எசேக்கியேலுடைய புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். போதும் பாருங்க, இந்த வார்த்தையில வாசிக்கும் போது ஒன்று தீரு ராஜாவுக்குன்னு எழுதியிருக்கு, அடுத்து நீ ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா இதை இரண்டு விதமாக நாம் பொருள்பட முடியும். ஒன்று மனிதனாகிய அல்லது ஒரு ராஜாவாகிய தீரு தேசத்தினுடைய ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்தில் அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை இயக்குகிறதான இன்னொரு ஆவி, அவனை குறித்து சொல்லும் பொழுதுதான் நீ ஆதியில ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் அப்படின்னா, ஏதேன்ல ஆதாம் ஏவாள் இருந்தது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வேற யார் இருந்திருக்கா? தேவனுடைய தூதனானவன் இருந்திருக்கிறான். அதனாலதான் அவன் பெர்மிஷன் இல்லாமே உள்ள நுழைஞ்சிட்டான். ஆதாம் ஏவாள் வந்தோடனே, என்ன நான் இருந்த இடத்துல நீ இருக்கிறீன், ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் அப்படின்னு சொல்றாப்புல. சரி, அதுக்கடுத்து வாசிங்க. பத்மராகமும் புஷ்பராகமும் வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஷ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அப்படின்னா நீ படைக்கப்பட்ட நாள்ல பாருங்க, பின்னாடி நிறைய ரத்தின கற்கள் எல்லாம் பொன்னும் அவனை மூடிக்கொண்டிருந்தனா அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வஸ்துவாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். பாருங்க, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆக அவன் உன்னதமான ஒரு ஸ்தானத்திலே படைத்து தேவனால் வைக்கப்பட்டவன். 15வது வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்க, அவனை குறித்து என்ன எழுதியிருக்குனாக்க, you were blameless in all you did from the day you were created. நீ படைக்கப்பட்ட நாள்ல இருந்து உன்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரைக்கும் நீ எப்படி இருந்தாய்ன்னு சொன்னா, குற்றமில்லாதவனாக இருந்தாய். ஒரு குறிப்பிட்ட நாள் அவனுக்குள்ள குற்றம் சேர்ந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானா, you were blameless. நீ செய்த எல்லா காரியங்களிலையும் குற்றமற்றவனாக இருந்தாய். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். இப்ப என்னன்னா, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார், உன்னதமான ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், குற்றமற்றவனாக இருக்கிறான், அழகில தேர்னவன், ஞானத்தில் தேறினவன். இது எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது இது எல்லாம் எவ்ரிதிங் வென்ட் இன்டு ஹிஸ் ஹார்ட். இது எல்லாமே அவனுடைய இருதயத்துக்குள்ள போகுது. நமக்குள்ளதான வசதிகள், அழகு, ஆடம்பரமான எல்லா காரியங்களையும் தேவன் நாம் அனுபவிக்கும்படி கொடுக்கும் பொழுது அது எல்லாமே நம்மை ஒரு பொருட்டாக எண்ண வைத்து விடுகிறது. ஐ எம் சம்படி, நான் சாதாரண ஆளே கிடையாது. இது எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆனா அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய நாம் என்ன நினைச்சிடறோம்னா, இது எல்லாமே என்னால வந்தது, என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய அழகு. அப்பா எவ்வளவு அழகு நானு. அந்த அழகு யார் கொடுத்தது? தேவன். இதை உணராமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள்ல அப்படியே ஒரு உணர்வு வருது பாருங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? பெருமை. we think that we are somebody else. நாம் ஒரு சாதாரண ஆள் அல்ல, நம்ம கொஞ்சம் மற்ற மனிதர்களை காட்டிலும் கொஞ்சம் விசேஷித்தவர்கள். அப்ப மற்றவர்களை காட்டிலும் நாம விசேஷமாக நம்மை குறித்து எப்ப என்ன தொடங்குறோமோ, when we think much of ourselves, நம்மை குறித்து நாம கொஞ்சம் உயர்வாக எண்ணும் பொழுது அதற்கு பேரு தான் என்ன? அதுக்கு பேரு தான் பெருமை. இவனை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல 2வது வசனத்தை வாசிங்க. 2:3. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி. நான் சாதாரண மனுஷனே இல்ல, நான் தேவனை போன்றவன்.
கடவுளை போன்றவன் என்று நீ உன் இருதயத்தில் எண்ணுகிறாய். அதுக்கடுத்து பாருங்க, உன் இருதயத்தை 5வது வசனத்தை வாசிங்க, 4-5 வாசிங்க. நீ உன் ஞானத்திலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் பாருங்க, தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அங்க என்ன பார்க்கிறோம்? யூ ஆர் த மாடல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், ஃபுல் ஆஃப் விஸ்டம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் பியூட்டி. அதான் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ பூரணமான மனுஷன், ஞானத்தில் தேறினவன், பூரண அழகுள்ளவன். இப்படி தேவன் படைக்கிறார். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுனாக்கும், எந்த ஞானத்தை தேவன் கொடுத்தாரோ, எந்த அழகை, எந்த அறிவை, எந்த பொக்கிஷத்தை தேவன் கொடுத்தாரோ அதுவே அவனுடைய எண்ணங்கள்ல எப்படி உணர்வை உண்டாக்கிடுச்சுனாக்கும், அங்க என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்துல 5வது வசனம். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். பாருங்க, யுவர் விஸ்டம் ஹஸ் மேட் யூ வெரி ரிச். உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், அந்த ஞானம் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றியது. அப்புறம் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையே ஆயிற்று. யுவர் riches has made you very proud. பாருங்க, நல்லதே நம்மளை கெட்டதுக்கு நேரம் நடத்தியது. தேவன் கொடுத்த ஞானம், அதை கொண்டு அவன் எப்படி பொருள் சம்பாதிக்கிறது, எப்படி வியாபாரம் செய்யறங்கிற திறமை அவனுக்குள்ள வந்தது. தேவன் நமக்கு அறிவை கொடுக்கிறார், ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நமக்குள்ள செய்யும்போது அதை கொண்டு நாம இன்னொன்னு பெருக்கிக் கொள்கிறோம். நல்லதுதான், தப்பு கிடையாது. அறிவு இருக்கிறவங்க நன்றாக படிக்கிறார்கள், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள். ஓகே, அந்த அறிவை கொடுத்தது யார்? தேவன். இப்ப மேல என்ன எழுதி போட்டிருக்கோம்? எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் உண்மைக்கே உரியது. ஆண்டவரே, நீங்க தந்த அறிவுக்காக, நீங்க தந்த இந்த வாய்ப்புக்காக, நீங்க தந்த இந்த வசதிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த சண்டே கிளாஸ் டீச்சருக்காக நன்றி. சில பேர் ஜெபிக்கிறாங்க, நீங்க கொடுத்த சபைக்காக நன்றி, நீங்க கொடுத்த ரெட்ஷிப்புக்காக நன்றி. இதெல்லாம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லா மகிமையும் துதியையும் நன்றி அவருக்கே செலுத்துகிறது. உள்ளத்திலிருந்து நாம இதை சொன்னோம்னா நம்ம பெருமை அடையவே மாட்டோம். நம்ம ஒரு பாட்டு படிப்போம், எல்லாமே நீர் தந்தது. ஞானம், கல்வி, அறிவு, செல்வம், வசதி, அழகு எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. இப்படி நம்ம உள்ளத்திலிருந்து சொல்லிட்டோம்னா நம்ம உள்ளத்துல இப்ப பெருமை இருக்காது. ஆனா உதட்ட அளவுல சொன்னோம்னா உள்ளத்துக்குள்ள பெருமை இருந்துகிட்டா இருக்கும். பாருங்க, இங்க என்ன எழுதி இருக்குன்னா, நான் ஞானத்தை கொடுத்தேன், அந்த ஞானத்தை கொண்டு நீ பணத்தை சம்பாதித்தாய், அந்த பணமே உன்னை பெருமை உள்ளவனாக மாற்றி விட்டது. நன்மையிலிருந்து தீமை வரக்கூடுமா? வரக்கூடும். பிளேம்லெஸ், குற்றமற்றவனாக இருந்தவன் குற்றவாளியாக மாற முடியுமா? பாவமே இல்லாமல் வாழ்ந்தவன் பாவியாக மாற முடியுமா? தூதனாக இருந்தவன் சாத்தானாக மாற முடியுமா? முடியும். அதுதான் இங்க வாசிக்கிறோம். தூதனாக இருப்பவன் சாத்தானாக மாறும். சாத்தானை தேவன் படைக்கவே இல்லை, தூதனைத்தான் படைத்தார். ஆனால் தூதன் தான் சாத்தானானான். ஏன் சாத்தானானான்? அதுக்கடுத்து வாசிங்க 16வது வசனம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமையை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். பாருங்க, நமக்கு பணமும் செல்வாக்கும் பெருகும் பொழுது நம்மளை குறித்து ஒரு இருமாப்பான எண்ணங்கள் வருது. நான் சாதாரண ஆள் அல்ல. அப்ப நம்மளை யாராவது மதிக்கலைனா, நான் சொன்னதை யாராவது கேட்கலைனா, நமக்கு முன்னாடி மரியாதை செலுத்தலைன்னு சொன்னா we become proud, we become arrogant. நம்ம இருமாப்புள்ளவங்கள மாறுறோம். அது எப்படி அவன் என்ன ஆமானு குறித்து நம்ம வாசிக்கிறோம், பின்னாடி தியானிப்போம். நமக்குள்ள எண்ணங்கள் என்ன வருதுன்னா, எப்படி என்னை கண்டு அவங்க மரியாதை கொடுக்காம போகலாம், நான் சொல்றதை எப்படி கேட்காம போகலாம், இப்படிலாம் நமக்குள்ள எண்ணங்கள் வரும் பொழுது we become proud. அருமையான ஊர்ல தேவதூதனே இந்த பாவத்தில் விழுந்து போனான்னு சொன்னா நான் ஏமாத்துறோம், நீங்க ஏமா, நம்ம எல்லாருமே பேசுகிற நானும் பயந்திருக்க வேண்டிய ஒரு மனிதனா இருக்கிறேன். ஏனென்றால் நம்மை காட்டிலும் மேலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன், மனுஷர்களை சிருஷ்டியதற்கு முன்பாக தேவன் தூதர்களை படைத்திருக்கிறார். அவன் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். ஆனால் அவன் அதில் திருப்தி அடையவில்லை. அவனுடைய எண்ணங்கள்ல ஐ வில் கிளைம் அப், நான் மேலாக ஏறுவேன். எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசிக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் அங்கே போவோம். நம்ம இல்லை இதை அடுத்து கூட வாசிச்சுட்டு போவோம். நம்ம 17 வாசிங்க, இதை வாசிட்டு அங்கே போவோம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. பாருங்க, முதல்ல செல்வத்தினால் அந்த இருமாப்பும் கொடூரமும் வந்தது. பாருங்க, இன்னைக்கு வசதி உள்ளவர்கள் சில பேர் அவர்களுக்கு ரோதமா யாராவது தப்பு பண்ணாக்கும் அவங்கள கொல்றதும் கொலை செய்யறதும், அவங்கள ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக நினைக்கிறாரு. சில சமயங்களில் மிருகங்களை கூட மதிக்கிறாங்க.
மிருகங்களை தெய்வத்துக்கு ஒப்பா மதிக்கிறார்கள், மனிதர்களை மிருகங்களைப் போல கூட நடத்துறார்கள். இந்த உயிர்களை துச்சமாக இனி வேட்டையாடுகிறார்கள். ஒரே அடியில காலி பண்ணிடுறது, தீய வச்சு கொளுத்துறது, வெட்டுறது, குத்துறது, கொல்றது, இப்படியெல்லாம் நிறைய நாட்டில் நடந்துகிட்டு. காரணம் என்னன்னா பெருமை. தனக்கு முன்பாக இன்னொருவன் மனிதனாகவே தெரிவதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடியதான செல்வம், செல்வாக்கு, அழகு, ஞானம், பொருள், வசதி, அந்தஸ்து, ஜாதி அல்லது அதிகாரம், இது எல்லாமே நம்மை பெருமையுள்ளவர்களாக மாற்றுகிறது. இன்னும் அருமையானவர்களே, இந்த ஆஸ்பத்திரியில் வர வசதி உள்ளவங்க என்ன சொன்னா வருஷத்துக்கு ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இட் இஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு ஹேவ் எ ஜெனரல் செக்அப், எ ஸ்பிரிச்சுவல் செக்அப். ஆவிக்குரிய நோய் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய வியாதிகள் சீரியஸான வியாதிகள் கூட வெளியில தெரியாமே உள்ளுக்குள்ள இருக்கும். அதனுடைய சில அறிகுறிகளை நம்ம ஈஸியா கவனிக்க முடியாது. அப்படி கவனிக்க தவறணும்னா ஒரு நாள் அந்த வியாதி முத்தி பெருசான பின்னாடி தான் ஆஹா இப்படி ஒரு வியாதி இருந்துச்சா அப்படின்னே நமக்கு தெரிய வரும். பெருமை அப்படிதான். பெருமை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தோன்றுவதற்கு, மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே இந்த பெருமை தோன்றிவிட்டது. அதுக்கு ரொம்ப வயசு. ஏனென்றால் அது தேவதூதனுக்கும் செய்த பாவம். மனிதன் செய்த பாவத்துக்கு முந்தி தேவதூதனே செய்த பாவம். சரீரமே இல்லாத அவன் எப்படி பாவத்தில் விழுந்தான்? ஏனென்றால் அவன் இருதயம் பெருமையினால் நிறைந்தது. யுவர் விஸ்டம் கரப்டட், யுவர் லவ் ஆஃப் ஸ்பிளண்டர், so I threw you to the ground. 17 அடுத்து வாசிங்க. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். மினுக்கு அப்படின்னா ஸ்பிளண்டர். ஒரு தமிழ்ல நல்லா தான் போட்டிருக்காங்க. மினுக்கு, மினுக்கான ஒரு நிலைமை அந்த தோற்றத்துல, அல்லது நம்முடைய ஒரு வசீகரத்தன்மை. மற்றவங்க பார்த்தா நம்மளை ஒரு ரொம்ப கௌரவமா நினைக்கிற மாதிரி ஒரு மிடுக்கான ஒரு தோற்றம், அதெல்லாம் உனக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருச்சு. உன் ஆவியை கரைப்படுத்தி விட்டது. இட் ஹஸ் கரப்டட் யூ. சில பேர் வேலையை வச்சு ஒரு பெருமை, அழகை வச்சு ஒரு பெருமை, அந்தஸ்தை வச்சு ஒரு பெருமை. நான் சொன்னேன், இப்ப எத்தனையோ காரியங்கள் நம்மை சரீர பிரகாரமாக உள்ள காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை பெருமை அடைய வைக்கிறது. நம்ம சிந்திக்கக்கூடிய திறமை, ஒரு வேலையை ரொம்ப லாபகமா செய்யக்கூடியதுல உள்ளதான திறமை, மனிதர்களை கையாளுறதுல உள்ள திறமை, நிர்வாக திறமை, இது எல்லாமே நமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருது. அதுக்கடுத்து வாசிங்க 18வது வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிலும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். போதும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வேதத்துல, முழு வேதத்திலையும் தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்கிற ஒரே ஒரு பாவம் என்ன தெரியுமா? பெருமை. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார். நாம குற்றமற்றவர்களா கூட இருக்கலாம், ஞானம் உள்ளவங்களா இருக்கலாம், தெய்வ பயம் உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா எப்ப பெருமை நமக்குள்ள வந்துருச்சோ அதுவே நமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துட முடியும். நான் சிறந்த ஆவிக்குரியவன். நம்ம கைகள்னால நம்ம செஞ்சு சாதித்தது நமக்குள்ள பெருமையை கொண்டு வர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைந்து பெருமை கொள்ள முடியும். சபையை குறித்து பெருமை கொள்ள முடியும். நீங்க பாடுறது, ஓடுறது, வேலை செய்யறது, கொடுக்கறது எல்லாமே நமக்குள்ள பெருமை கொண்டு. நல்ல செயல்கள் தான் எல்லாமே. கெட்ட செயல்கள் பெருமை கொள்ள வைக்கல. நல்ல செயல்கள், ஞானம் நல்லது தானே, வரங்கள் நல்லது தானே. பாருங்க, என்னத்த ஆவிக்குரிய வரங்களை பெற்ற அநேகர் இன்னைக்கு பெருமையில் விழுந்து போனாங்க. அற்புத அடையாளங்கள் செய்தவர்கள் பெருமையில் விழுந்து போனார். காரணம் என்னன்னா, இந்த பெருமையை நம்ம செக் பண்ணணும். அது எப்படி வருது? அதனுடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் த மார்க் ஆஃப் ப்ரைட்? வாட் ஆர் தி ஐடென்டிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் ப்ரைட்? பெருமை இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற மனிதர்கள் வீழ்ச்சி அடைந்தார்களே நல்ல நிலைமையிலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கையை நிதானிக்க வேண்டும். இப்பொழுது நம்ம ஒரு தேவதூதன் எப்படியெல்லாம் விழுந்து போனான்ங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அவன் தீர்வனுடைய ராஜாவாக இருக்கலாம், அல்லது ராஜாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஆவியா இருக்கலாம். நாம விதிவிலக்கு அல்ல. நாம் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருக்கலாம், குற்றமற்றவர்களா இருக்கலாம், நாம் பெருமையில் விழுந்து போக முடியும். எசாயா தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 12லிருந்து 14 வரைக்கும்.
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. பாருங்க, அவன் வானத்துல இருக்கிறான், இப்ப இங்க கீழே தள்ளப்பட்டான். அப்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துதான் இப்ப கீழே விழுகிறான். கீழே விழுந்து மேல போல, கீழே லோயஸ்ட் பிளேஸ்ல இருந்து மேல போய் மேல இருந்து கீழே விழுந்து எழுதப்படலை. இவன் இருக்கும்போதே மேல வானத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டான். அடுத்து, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. he was not satisfied with what he was having. அவனுக்கு என்ன இருந்ததோ, என்ன ஸ்தானத்தில் இருந்தானோ அதுல அவன் திருப்தியா இல்லை. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது, ஆனால் அதுல அவன் திருப்தியா இல்லை. நீங்க பாருங்க, ஒரு கார் வச்சிருக்கவங்களுக்கு கார்ல திருப்தி வராது, பைக் வச்சிருக்கவங்களுக்கு பைக்ல திருப்தி இருக்காது, சைக்கிள்ல போறவனுக்கு சைக்கிள்ல திருப்தி இருக்காது. போதும்ங்கிறது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மனசு. இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய வரம், அப்படிதான் சொல்லணும். எல்லாம் இருந்தும் திருப்தியற்ற நிலைமையில வாழ முடியும். நிறைய பேர் பாருங்க, நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, எது இருக்குது ஆண்டவரே நமக்கு நன்றி, இதை தந்திருக்கீங்களேன்னு சொல்றதுக்கு பதிலா எது இல்லையோ அதுலயே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு அது இருக்கு எனக்கு இல்லை, இது இவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை, இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலம் திருப்தியா இருக்க முடியாது. கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா, அடடே இவங்களுக்கு இல்லாததெல்லாம் எனக்கு இருக்கு. ஸோ இது ஒரு கம்பேரிட்டிவ் டேம், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுனால வரக்கூடிய உணர்வு தான் இந்த பெருமை சிறுமை எல்லாம். இன்னும் அருமையானவர்களே, அவனுடைய ஸ்தானத்துல அவன் திருப்தியா இல்லை, தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான், ஆனாலும் திருப்தியா இல்லை. he was not satisfied in that position. so he thought to himself, அவன் இருதயத்தில் நினைக்கிறான், எப்படி நான் மேலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு உன் இருதயத்துல சொன்னியே. வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? பேதுரு எழுதின நிருபத்துல 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். போதும். பாருங்க, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த பெருமை எங்க இருக்கு அப்படின்னா இருதயத்துக்குள்ள. உன் இருதயத்துல சொன்னாயே. பெருமைன்னா நம்ம சொத்து இருந்தா தானே பெருமை, அல்லது வாகனங்கள் இருந்தா தான், அல்லது நிலம் இருந்தா காடுகரை இருந்தா தான், அப்படி இல்லை. அதான் நான் சொன்னேன், இது இட் இஸ் an attitude of our mind. நம்முடைய மனதை பொறுத்ததான ஒரு காரியம். நம் மனது எந்த நிலைமையில இருக்குங்கிறது தான். நீங்க எல்லாம் இருந்து பெருமை இல்லாம இருக்க முடியும், ஒண்ணும் இல்லாம இருந்து என்ன செய்ய முடியும்? பெருமை பாராட்ட முடியும். அதனால நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, அல்லது பதவி இருக்கோ இல்லையோ, நம்முடைய இருதயத்துக்குள்ள தாழ்மை இருக்கணும். ஒரு காலம் பெருமை வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கிடுங்க, கீப் எவ்ரிதிங். தேவன் கொடுக்கறத நல்லா அனுபவிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து தன்னை ஒரு பொருட்டாக எண்ணுவதோ, அல்லது தான் இந்த மதிப்புக்கு, இந்த பதவிக்கு, அல்லது இந்த அதிகாரத்திற்கு நான் தகுதியுள்ளவன் என்று எண்ணுவதோ பெருமையினால். மற்றவர்களோடு கூட வழக்காடுகிறோம், ஏதாவது சொன்னா ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாம் கீழ்ப்படியை மறுக்கிறோம், வாதாடுகிறோம், வழக்காடுகிறோம், பிரிவினைக்கு காரணமா இருக்கிறோம். we cause divisions and conflicts, we argue, நம்ம வாக்குவாதம் பண்றோம். இதெல்லாம் எதுன்னு அடையாளம் சொன்னா பெருமையின் அடையாளம். இப்படி நம்ம தெரியறது இல்லை. இப்படிலாம் இருந்தா இது இந்த வியாதிக்கு அறிகுறிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியாது. சமீபத்தில் ஒருத்தர் இந்த ஸ்ட்ரோக்கை பத்தி வாசிக்கும்போது சொன்னாங்க, உங்க கண் பார்வை ரெட்ட ரெட்டையா தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, உங்களால நேரா நடக்க முடியலேன்னு சொன்னா, உங்களுக்கு வாய் குளறுச்சுன்னு சொன்னா, அப்படிலாம் போட்டு சில அடையாளங்களை போட்டு, அப்படின்னா இது உங்க ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அறிகுறி அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரிதான் பெருமையின் அறிகுறி. நம்ம யார்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்றோம், சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், மன்னிக்க மாட்டேங்கிறோம், மன்னிப்பு கேட்கவும் மாட்டேங்கிறோம்.
நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவங்களை ஏதாவது சொன்னால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். நான் எது கீழ்ப்படியும் நான் கேட்க முடியாது. நமக்கு மேலான அதிகாரம்னா பெற்றோர்களோ புருஷனோ அல்லது சபையில் உள்ள மூப்பர்களோ. அங்கே நம்ம வாசிச்சோம், பேதுரு எழுதுகிறார், அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லிட்டு தான் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னு எழுதியிருக்கு. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் தான் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தில் ஜெயம் கிடைக்கல அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கையிட்டு செய்கிறீங்க, அதை தேவன் வெற்றிகரமாக வாய்க்க பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இல்லை. வி ஃபெயில். நம்ம ரியலைஸ் பண்ணணும், ஏன் நான் தாழ்மையாக இல்லை. அந்த நேரத்தில் தாழ்மையாக இல்லாமல் இருக்கலாம். ஐ நோ இட் ஆல், எல்லாம் எனக்கு தெரியும். பெருமையாக இருக்கிறவங்க படிக்கிறது விட இதெல்லாம் எனக்கு தெரியும், அப்போவே படிச்சுட்டேன், இது இன்னொருட போட்டு இதே படிச்சுட்டு இருப்பாங்களா? பெருமை. ஆக பெருமை எந்த ரூபத்தில் நமக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் தாழ்மையாக இருந்தோம்னா தேவன் காட்டுவார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தில் விழாதபடிக்கான ஆவிக்குரிய பலனை, ஞானத்தை தேவன் தருகிறார். யாருக்கு? தாழ்மையுள்ளவர்களுக்கு. அருமையானவர்களே, நாம பெருமையா இருந்தோம்னா அதை தரமாட்டார், தேவனை எதிர்த்து நிற்பார். அப்ப நம்ம செய்யற காரியங்கள்லாம் குளறுபடியா வரும், சரியா வராது. அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், தேவனுடைய கிருபை என்கிட்ட இல்லை, இப்ப விலகிருச்சு. அப்ப நான் என்ன செய்யணும்? உடனே நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே, வேற ஃபெயில் ஷோமி, எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் எங்கே தவறிட்டேன், எங்கே பெருமையா இருந்தேன். பாவத்துல ஜெயம் பெற முடியலன்னு சொன்னா பெருமை தான் அதுக்கு அடையாளம். பெருமை இருக்குன்னு அடையாளம். ஏன்? தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்றாரு? கிருபை அளிக்கிறார். ரோமர் 6:14 வாசிக்கிறோம், கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப பாவம் மேற்கொண்டுருச்சுன்னா அதுக்கும் பெருமைக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு, மறைமுகமான தொடர்பு இருக்கு. நம்ம பெருமையா இருந்தோம்னா பாவத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க பாலியச்சையில் விழுகலாம், பண ஆசையில் விழுகலாம், அல்லது வேற எந்த ஒரு பாவமும் உங்களை மேற்கொள்ளலாம். அதுக்கு அடிப்படை காரணம் யூ ஆர் ப்ரவுட். வி ஆர் ப்ரவுட். நீங்கள் சொன்னோன்னா நான் அதுக்கு எக்ஸம்ஷன் நினைக்க வேண்டாம். எத்தனையோ விஷயங்கள நான் பெருமையா இருக்கிற தேவன் காமிச்சிருக்காரு. பெருமையா இருக்கிறோம் நமக்கு மேல உள்ளவங்களை கூட குற்றப்படுத்துவோம். நமக்கு சமமா மற்றவங்கள நினைக்க முடியாது. யாருக்காவது ஒரு உயர்வு கிடைச்சுன்னா, ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சுன்னா நமக்குள்ள பொறாம வந்துடும். ஓய், ஐ டிசர்வ் தட், நான் அதுக்கு தகுதி உள்ளவன், எனக்கே அந்த பாராட்டு கிடைக்கல. பாருங்க, சவுலும் தாவீதும் ரொம்ப நேசமா இருந்தாங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி, கோலியாத்தை கொன்றதுக்கு பின்னாடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து சவுலை விட்டுட்டு தாவீதை மெச்சு கொண்டதை சவுலால பொறுத்துக்கொள்ள முடியல. காரணம் என்ன? நான் ராஜா, என்னை புகழ்ந்து பாடாம எப்படி அவன் என்னுடைய போர் சேவனை புகழ்ந்தலாம்? நீ போய் கொண்டுட்டு வர வேண்டியதானே கோலியாத்தை. அவன் தகுதியானவன் தானே. ஹீ டிசர்வ்ஸ் நினைக்க முடியல. ஐ டிசர்வ் பிகாஸ் ஐ ஆம் கிங். நான் ராஜாவா இருக்கனால எனக்கு தான் அந்த மதிப்பு, மரியாதை, புகழ்ச்சி எல்லாம் வரணும். அதை விட்டுட்டு எப்படி அவனை சொல்லலாம்? பாருங்க, நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு திருடனை போய் ஒரு போலீஸ் பிடிச்சிருப்பார். எப்படி போடுவாங்க தெரியுமா? அங்கிருந்து அந்த டிஎஸ்பியை பேரை போட்டு அல்லது சூப்பரண்ட் பேரை போட்டு அவருடைய ஆணையின்படி அந்த இன்ஸ்பெக்டர், கடைசியில் பிடிச்சது போலீஸா இருக்கும். அவர் பேர் கடைசி அவரும் சமயத்தில் வராம கூட போயிடும். அப்படிதான். அப்ப அந்த சமயத்தில் சப்போஸ் இப்படி வச்சுங்களேன், அந்த சவுல் ராஜாவுடைய கீழே இருந்த போர் தளபதியாகிய தாவீது போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்குள்ள கிரெடிட் அவர் எடுத்துக்கிட விரும்புறாரு. இங்கேதான் ப்ராப்ளமே வருது. மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள், அதற்குள்ளதான பேர் நமக்கு வருது. ராஜாவா இருக்கிறனால அவருக்கு பேர் வருது. யுத்தத்துல போய் பல பேர் உயிரை கொடுத்து ஜெயிச்சுட்டு வருவான். அவன் மனைவி பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுவாங்க. ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து இருந்துட்டு அந்த ஜெயம் கிடைச்ச உடனே அந்த ராஜா பெருமை பாராட்டணும், நான் ஜெயிச்சிட்டேன். இது மாதிரிதான் we want to take credit for the others work. மற்றவங்க ஒரு வேலையை செஞ்சு அது சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்குள்ளதான கிரெடிட் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் சபையில் உள்ள எல்லா சகோதரர்களும் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் வர்றாங்க. இங்கே நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் பல சகோதரர்கள் வேலை செஞ்சு அது நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். ஒரு கான்ஃபரன்ஸ்னா சமீபத்தில் சென்னையில் கேள்விப்பட்டேன், 200 பிள்ளைகள் கலந்து கொண்ட VBS ப்ரோக்ராமுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் 120 பேர். அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் அந்த மாதிரி சாப்பாடு சப்ளை அதெல்லாம் தவிர 200 பிள்ளைகள் கலந்து கொண்டதுக்கு 120 பேர் என்னது கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ். அப்போ அதை சக்ஸஸ் அமைகிறதுக்கு அப்படி. சப்போஸ் அங்கே 2 மூப்பர்கள் இருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் இப்படி இப்படி செய்யுங்கன்ட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் யாரை புகழ்வாங்க? அந்த சபைனா அந்த மூப்பர்கள் தான் புகழ்வாங்க. இங்கே ஏதாவது ஒன்றுன்னா அவர் பரிசுத்தம் பிரதர் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. பரிசுத்தம் பிரதர் சர்ச்சில் என்ன பண்ணுறாரு? அவர் கூட்டுறதில்ல, பெருக்கிறதில்ல, சமைக்கிறதில்ல, சப்ளை பண்ணுறதில்ல, பாடுறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல. உங்கள் மாதிரி உட்காந்துட்டு நான் எதுக்கு சொல்லுவாருன்னா, அந்த நேம் உடனே நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஓ ஐ ஆம் சம்படி, நான் தான், என்னால் தான் இல்லை அப்படின்னு நினச்சோம்னாலே
தொலைஞ்சது. நம்ம இருதயத்தில் அப்படி நினைக்கும் பொழுதே தேவன் நினைச்சார், நமக்கு எதிராளியாக மாறுகிறார். இங்கே வாசிக்கிறோம் ஏசாயா 14, உன் இருதயத்தில் நீ சொன்னாயே, உன் இருதயத்தில் அந்த இருமாப்பான சிந்தை வந்ததே. அப்பொழுதே தேவன் நினைச்சாரு, நான் உன்னை தள்ளி விட்டேன். இந்த நிலைமை நமக்கு யாருக்கும் வரக்கூடாது.